வணக்கம். இது வந்து ஓரம்போ சேனல். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து ஒரு ஸ்கேம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கனிம வளத்துறைன்னு சொல்லுவாங்கள்ல, கனிம வளத்துறை, அதை விட பெரிய ஸ்கேம் இது. இதை பற்றி யாரும் கேட்குறதில்ல, கேட்கவும் மாட்டாங்க. என்னன்னு இதை பற்றி யோசிக்க கூட மாட்டாங்க. அப்படியே யோசித்து கேட்கணுன்னா கூட அசிங்கப்பட்டு வேணான்னு போயிடுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து உணவுத்துறை அமைச்சரும் நம்ம மாண்புமிகு தளபதி சிஎம் அவர்கள் கவனத்துக்கு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஷேர் பண்ணி அனுப்பணுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்புங்க. அதாவது என்னென்னா இப்போ வந்து இல்லை, இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் நடந்தது. இந்த போர் நடந்ததுக்கு வந்து என்னென்னா கேஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக ரேட்டு ஏற்றுனாங்க. கேஸ் கிடைக்கல, கேஸ் ரேட்டு ஏறிச்சு, கேஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டிஃபனில் எக்கச்சக்க ரேட்டு, டிஃபனு, டீ, அது இதுன்னு எக்கச்சக்க ரேட்டு. சின்ன கையேந்தி பவன்லேருந்து பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் வரலாம் ரேட்டு ஏற்றுனாங்க. ஏற்றிட்டு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே வந்து என்னென்னா அந்த போர்மஸ் நீரிணை திறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா கப்பலும் வெளியில் வந்துடுச்சு. கேஸ் ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி இன்னி நிலைமையில் சொல்லப்போனால் இன்றைக்கி புக் பண்ணால் கூட 2 நாள் பொறுத்து கேஸ் கிடச்சிரும். இதான உண்மை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த வந்து டீ, டிஃபனு, இந்த மற்ற ஐட்டங்கள்லாம் எல்லாரும் விற்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, சேல் பண்ணுறவங்க. சின்ன கையேந்தி பவன் வண்டியிலேருந்து பெரிய ஹோட்டல் வரலாம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ரேட்டை ஏற்றிட்டாங்க. இப்போ 6 ரூபாய் கையேந்தி பவன் 6 ரூபா விற்ற இட்லியை 10 ரூபா, 12 ரூபா. ஒரு டீயை வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா விற்ற டீயை 12 ரூபா, 15 ரூபா. அப்புறம் ஒரு பிரியாணி நார்மல் ஹோட்டல் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணிக்கு 50 ரூபா, 70 ரூபா அப்படின்ட்டு ஏற்றிட்டு, அதான் அந்த ஹோட்டலுக்கு தகுந்த மாதிரி ரேஞ்சில் ஏற்றிட்டாங்க. சரிங்களா? இப்போ வந்து எல்லாமே வந்து கேஸு வந்து ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் ஓகே. இப்போ இதை பற்றி கேட்க போனால், கேஸில் 1000 ரூபாய் ஏற்றிட்டான் அப்படின்றாங்க. 1000 ரூபாய் ஏற்றிட்டான், நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு. 1000 ரூபாய் ஏற்றினான், இல்லைன்னு சொல்லலை நான். இப்போ ஒரு கையேந்தி பவன் கணக்கை வச்சுப்போம். ஒரு கையேந்தி பவன், இந்த கையேந்தி பவனில் ஒரு இட்லிக்கு 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஏற்றுங்க. ஒரு நாளைக்கு 100 இட்லி விற்கிதுன்னு வச்சுங்க. அது பொங்கல், பூரி, தோசை, அது எக்ஸஸ்ட்ரா, அது நிறைய இருக்குது. நான் சொல்கிறது வந்து சின்னதாக ஒரு கணக்கு. ஒரு இட்லிக்கு 1 ரூபாய் ஏற்றுங்க. 100 இட்லி விற்றா கூட 100 ரூபாய் ஒரு நாளைக்கு லாபம். அப்போ ஒரு மாதத்துக்கு என்ன ஆகுதுன்னா 3000 ரூபாய் லாபம் கிடைக்குது. அவன் ஏற்றுன கேஸ் எவ்வளோ ஏற்றினா? 1000 ரூபாய் தான் ஏற்றினான். சரிங்களா? 1000 ரூபாய் ஏற்றினான். அப்போ உங்களுக்கு 1 ரூபான்னு நீங்கள் ஏற்றினா கூட உங்களுக்கு 1000 ரூபாய் கேஸுக்கு போனால் கூட 2000 ரூபாய் கையில் உங்களுக்கு மிச்சம் எக்ஸஸாகவே வருது. ஆனால் நீங்கள் 5 ரூபாய், 6 ரூபாய், 8 ரூபான்னு எக்கச்சக்கமாக ஏற்றி வச்சு இன்னும் பயங்கரமாக மக்கள்கிட்ட கொள்ளடிக்கிறாங்க. இதை வந்து கேட்குறதுக்கு நம்ம இடத்துல யாருக்கும் ஆள் இல்லை. இதை வந்து என்னென்னா பொதுப்படையாக்கி, இந்த உணவு விஷயத்தை பொதுப்படையாக்கி மக்களுக்கு நியாயமான ரேட்டில் உணவு கொடுக்கணுன்றது என்னோடய கோரிக்கை. இது பெரும் கோரிக்கை. சரிங்களா? நம்ம உணவுத்துறை அமைச்சருக்கும் நம்ம தளபதி மாண்புமிகு சிஎம் சாருக்கும் இது என்னோடய கோரிக்கை. நன்றி, வணக்கம். ஓரம்போ சேனல்.